Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம 12th எக்கனாமிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஃபார் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். சரியா? ஸோ ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அனலைசஸ் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் கம்ப்ளீட் ஆயிருக்குது. பட் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இனிமே தான் நடக்க போகுது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே கொஷின் தமிழ் மீடியம் கொஷினுக்கானது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. சரியா? 1 மார்க்கு 10 கொஷின்ஸ் வந்து 1 மார்க்கு. இல்லை இன்டீரியர் கொஷின்ஸும் இருக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் முடிஞ்சா இந்த 10 1 மார்க் கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்ல மறக்க வேணாம். சரியா? ஓகே, இப்போ 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. இந்த 2 மார்க் கொஷின்ஸ்ல டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், ஃபார்முலா ஃபார் இது இல்லை, அப்புறம் எஃபெக்டிவ் டிமாண்ட், கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், டிஃபைன் மணி, பர்சனல் இன்கம். இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸப்ட் இந்த ஜிஎன்பி கணக்கிடும் வாய்ப்பாட்டை கூறுகன் இருக்குது இல்லையா, அதை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம சொன்ன முக்கியமான கேள்விகள்ல இருந்தால் இந்த 2 மார்க் வந்திருக்கு. அப்போ 5x2 10 மார்க் இதில் வாங்கிடலாம். அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் கீன்ஸ் தியரி, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிலரேட்டர் அண்ட் மல்டிப்ளையர், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் 2 செக்டர் சர்க்குலர் ஃப்ளோ மாடல். இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. சரியா? ஸோ அப்போ இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின், கம்பல்சரி கட்டாய வினாவையும் சேர்த்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம 5 3 மார்க் கொஷின்ஸுமே எழுத முடியும். அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. 5 மார்க் கொஷின்ஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் கேபிட்டலிசம், செகுலரிசம், மிக்சடிசம், இது நம்ம சொன்னதான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி நம்ம சொன்னதான். அப்புறம் டிஃபிகல்டிஸ் இன்வால்வ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் நம்ம சொன்னதான். கீன் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன் நம்ம சொன்னதான். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ஸோ அப்போ 3 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். தமிழ் மீடியம் கொஸ்டின்லையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 5 மார்க் கொஸ்டின்மே முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம், பணத்தின் பணிகள், நாட்டு வருமான கணக்கீட்டில் உள்ள சிக்கல், கீன்ஸ் நுகர்வு சார்பு, அப்புறம் பேரின பொருளாதாரத்தின் பரப்பெல்லைகள். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நாம் 12th எக்கனாமிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரோவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இந்த 50 மார்க்குக்கு உங்களால் 45 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 1 மார்க்கு நீங்கள் இன்டீரியரும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 48லேருந்து 49 மார்க் உங்களால் இந்த எக்கனாமிக்ஸ் கொஷின் பேப்பருக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதே போல தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் நடக்க போகிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கொஷின் பேப்பரில் நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்பி நீங்கள் படிக்கலாம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். மறக்காமல் அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கிறங்க. ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாமளே செலக்டிவான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, தேங்க்யூ.